ஆஸ்ட்ரோ டிவி அனுசூய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாசு வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராகு, 5ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல சூரியன் குரு, 9ஆம் இடத்துல புதன், 10ஆம் இடத்துல செவ்வாய் கேது சஞ்சரிக்கிறார்கள். அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜூலை 17ஆம் தேதி பாருங்கள் சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூலை 26ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூலை 28ஆம் தேதி பாருங்கள் செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். இதான் பாருங்கள் இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கேதுவை நோக்கி பயணிக்கிறார். கேதுங்கிறது ஒரு கடன் கிரகம், கேதுங்கிறது ஒரு தடை கிரகம், கேதுங்கிறது ஒரு வழக்கு கிரகம். அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ஜூலை 17ஆம் தேதியிலேருந்து ஜூலை 23ஆம் தேதி வரையும் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வாரமும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சில தடைகள் வரும். இந்த காலகட்டத்தில் திடீர் வழக்குகள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் புது கடன் ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஜூலை 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் பாருங்கள், பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் பாருங்கள், எந்த ஒரு விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணுறது, ஒரு வண்டி வாகனத்தில் போகும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக போகணும். இந்த காலகட்டத்தில் பாருங்கள், உங்கள் ராசிக்கு அதிபதி கேது நோக்கி பயணிக்கிறார். அப்படிங்கிறதுனால ஒரு பாத்ரூம் போகிறீங்க, வழுக்கி விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உடம்புல ஏதாவது கைகால் சுளுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் வயதானவர்கள்லாம் இந்த ஜூலை 17ஆம் தேதியிலேருந்து ஜூலை 23ஆம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு அதிபதி கேது நோக்கி பயணிக்கிறார். இந்த காலகட்டத்தில் பாருங்கள், எந்த ஒரு விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் தவிர்க்க முடியும். அதே போல் கரண்டு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். வெடிக்கக்கூடிய பொருட்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராவது விருச்சிக ராசிக்காரர்கள் கரண்டு வேலை பார்க்குறீங்க, அதாவது மின்சாரத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் ஏதாவது பொருட்கள் வெடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வெடி சார்ந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசிக்காரர்கள். அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதி குரு பகவான் பாருங்கள் 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ பணப்புழக்கம் அதிகரிக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர முடியும். இது ஒரு சிறப்புங்க. மேலும் இந்த மாதம் பாருங்கள், உங்களுக்கு 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. மறைமுக வருமானங்கள் வரும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் குரு 8ஆம் இடத்துல இருப்பது. அதே போல் 5ஆம் இடத்துல சனி இருக்கிறார். பாருங்கள், 5ஆம் இடத்துல சனி இருப்பதும் பாருங்கள் உங்களுக்கு நல்லது தான். சனி பகவான் ஒரு கேந்திராதிபதி கோணத்தில் இருக்கிறார், உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணுவார். அதே போல் சுக்கிரன் பாருங்கள் இந்த மாதம் ராசியை பார்த்துட்டே இருக்கிறார். இதுதாங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். ஏன்னா சுக்கிரங்கிறது லட்சுமியை அருளக்கூடிய ஒரு கிரகம். அவர் ராசியை பார்க்குறாரு. சுக்கிரன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7க்கும் 12க்கும் அதிபதி. 7ஆம் அதிபதி பாருங்கள் ஆட்சி பெற்று ராசியை பார்க்குறார். இந்த மாதம் உங்களுக்கு பயணம் சார்ந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் பாருங்கள் இந்த மாதம் ஒரு நல்ல கம்பெனியில் அமரத்துக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அதே போல் 7ஆம் இடம் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது. அப்போ நல்ல ஒரு வரன் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் சுக்கிரன் பாருங்கள் 5ஆம் அதிபதி குருவை நோக்கி பயணிக்கிறார். இந்த மாதம் காதல் கைகூடும். முக்கியமாக பாருங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஏன்னா சுக்கிரங்கிறது லட்சுமி அருளக்கூடிய கிரகம். இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியை பார்க்குறாரு. இந்த மாதம் முழுவதும் பணம் வந்துக்கிட்டே இருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இந்த சொந்த தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் முழுவதும் பாருங்கள் பணப்புழக்கத்தை பார்க்க முடியும். இந்த மாதம் அளவுக்கு அதிகமான பணப்புழக்கங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. அதே போல் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் இந்த மாதம் உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வியாபாரத்துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம். பயணம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம். ஒரு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு யோகம் கிடைக்கும். அதே போல் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு உண்டு. இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விடுவது, இது பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சுக்கிரன் ராசியை பார்க்குறதுனால எதிர்பார்த்தது நன்மையில் முடியுங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதே போல் சூரியன் பாருங்கள் 8ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் 8ஆம் இடத்துல இருப்பது பாருங்கள் அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறத விட 9ஆம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம் ஜூலை 17 தேதிக்கு அப்புறம். அது பாருங்கள் உங்களுக்கு நன்மை. சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் சந்திரன் வீட்டில் இருப்பது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் புதன் பகவான் 9ஆம் இடத்துல இந்த மாதம் இருக்கிறார்.
அவர் வந்து லாபாதிபதி. அவர் வந்து பாருங்கள் 9ஆம் இடத்துல இருப்பதும் சிறப்பு தான். புதனுக்கு 9ஆம் இடம் வலுங்கிறதுனால வியாபாரம் பாருங்கள் செழிக்கும். இந்த மாதம் வியாபாரத்தின் மூலம் நல்ல பணப்புழக்கம் அந்த மாதம் அதிகரிக்கும். மொத்தத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் அதிர்ஷ்டம் தேடி வரும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறார். அதாவது குரு பகவான் பாருங்கள் உங்கள் ராசிக்கு 2 பக்கம் பார்த்துட்டே இருக்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரு முழு பாதுகாப்புங்கிறது இருக்குங்க. விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு 8ஆம் இடத்துல மறைந்தாலும் என்ன, குரு 8ஆம் இடத்துல இருக்கும்போது பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன கௌரவ பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். மொத்தத்தில் இந்த மாதம் பாருங்கள் விருச்சக ராசிக்காரர்கள் ஜூலை 17லேருந்து ஜூலை 23ஆம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் ரொம்ப கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருந்தால் வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம குறைக்க முடியும், தவிர்க்க முடியும். அடுத்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ஜூலை 21, 22, 23 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தலங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தலங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டம தலங்கள். அதனால் சந்திராஷ்டம தலங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வரம்பெறுங்கள். மேலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை 2, 3, ஜூலை 7, 8, ஜூலை 11, 12, 13, ஜூலை 18, 19, 20, 21, அதே போல் ஜூலை 29, 30, 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் விருச்சக ராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.